This conference will now be recorded. Welcome back to recruitment training in Tamil. கடந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா தன்மணி ரெக்ரூட்மெண்ட் என்றால் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு சின்ன ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி, அதாவது ஸ்டாஃபிங் கம்பெனின்னு சொல்றாங்க. அதில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்படி வரலாம்? ஒரு ஃபுல் டைம் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கான்ட்ராக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஃபுல் டைம்னா என்ன? அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, அதற்கு ஒரு டியூரேஷன் கிடையாது. இதில் முடிஞ்சிடும் 6 மாதம் 10 மாதம் கிடையாது. ஃபுல் டைம் 6 மாதமோ 10 மாதமோ அப்படின்றதுன்னா அது கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா ஃபுல் டைமுக்கும் கான்ட்ராக்டுக்கும்? இல்லை. சரிங்க. இப்போ the staffing firm gets a requirement from the client and the recruitment team works on that requirement. இந்த ஸ்டாஃபிங் ஃபார்ம் ஸ்டாஃப்ன்றது ஒரு நபர், கரெக்டா? அந்த ஸ்டாஃபிங் ஃபார்ம் என்ன பண்றாங்க? நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல அந்த ரிக்வயர்மெண்ட் அவங்களுக்கு வருது, ஒரு தேவை வருது, சரியா? அந்த தேவை அவங்களுடைய கம்பெனிக்காகவும் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கிளைண்ட் இருந்து இருக்கலாம், சரியா? எப்படி வேணா இருக்கும். இப்போ அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். இதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரிக்வயர்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை இல்லை. சரிங்களா? அப்போ ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அனாலிசிஸ். அந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அனலைஸ் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட். இதுல அனலைஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். நமக்கு புரியல அப்படின்னா நம்மளுடைய மேல் அதிகாரி மேனேஜர்கிட்ட கேட்கணும். இந்த ரிக்வயர்மெண்ட் எனக்கு புரியல, இன்னும் எனக்கு மேலும் மேலும் நீங்க விவரங்கள் தரணும் அப்படின்ட்டு கேட்கணும். புரியுதுங்களா ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்ட்டு? ஓகே, புரியுது. அடுத்து சோர்சிங் கேண்டிடேட்ஸ். சோர்ஸ்னா என்னது? கேண்டிடேட்ஸ், கரெக்டுங்களா? அப்படின்னா நமக்கு இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஆளுங்களை பிடிக்கணும். நம்ம எப்படி பிடிப்போம்? மேபி நம்ம பேப்பர்ல ஆட் கொடுப்போம், இல்ல இன்டர்நெட்ல ஆட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் போர்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல இருந்து எடுக்கலாம், நண்பர்கள்ட்ட சொல்லலாம். நம்ம கம்பெனி ஏற்கனவே இதே மாதிரி ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கு நிறைய ரெசியூமேஸ் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. அந்த மாதிரி நம்ம சோர்ஸ் பண்றோம். அதான் கேண்டிடேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், முன்ன கொடுத்த உதாரணத்துல கார் டிரைவர் உபேர் தேவை அப்படின்னு சொன்னா ஒரு பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும். அதுக்கு அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? 10 டிரைவர் அப்ரோச் பண்ண போறாங்க. அந்த உபேரோட மேலதிகாரி எல்லாரையும் கேள்விகள்லாம் கேட்டு அவங்களோட ரெசியூமே அப்ளிகேஷனை பார்த்து அவருக்கு பிடிச்சதை அவர் தேர்வு பண்ண போறாரு. புரியுதுங்களா? ஸோ சோர்சிங் கேண்டிடேட்ஸ்னா நபர்களை தேடுவது. ஸ்கிரீனிங் கேண்டிடேட்ஸ்னா நம்ம கண்டுபிடித்த நபர்களை நிறைய கொஸ்டின் கேட்கணும், அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம கேட்குற கேள்விகள்லாம் அவங்க ஆன்சர் பண்றாங்களா, அதான் ஸ்கிரீனிங். எதாவது டவுட் இருக்குங்களா ஸ்கிரீனிங்ல? உங்க ஸ்கிரீன் ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூல அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தெரியலையா உங்களுக்கு? இப்போ என்ன வந்திருக்கு? எனக்கு ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ பேஜ்ல இருக்கு. சரி, நான் ஒரு நிமிஷம் இருக்கிறேன். நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் வரீங்களா? இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கு ஸ்கிரீனு. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் வருதான்னு பாருங்க. சரிங்களா? இப்போ திரும்பி நான் பண்றேன். இப்போ என்ன தெரியுது பாருங்க. இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. சரிங்க. இதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா? ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பாக்குறீங்களா? என்னுடைய கர்சர் இங்க இருக்கு பாருங்க. ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் தெரியுதா? தெரியுது. இதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அனாலிசிஸ் கேட்டேன். இப்போ சோர்சிங் கேண்டிடேட் சொன்னேன். சோர்சிங் கேண்டிடேட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தகுந்த நபரை தேடுறது. சரிங்க. ஸ்கிரீனிங் கேண்டிடேட்ஸ்னா? ஸ்கிரீனிங் கேண்டிடேட்ஸ்னா அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டு அவங்கள இந்த தகுதியோட இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ இன்டர்வியூ ப்ரீலிமினரி ஸ்கிரீனிங் தான் சம்மந்தப்பட்ட ஸ்கிரீனிங் கேண்டிடேட்ஸ்ல இது ஒரு பகுதி. சரிங்களா? இன்டர்வியூவிங் கேண்டிடேட்ஸ் நம்ம அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்.
அதுக்கப்புறமா கேள்வி நீங்க வந்து ஒரு 10 பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த 10 பேர் கேள்வி கேட்குறீங்க. அந்த 10 பேர்ல வந்து யார் வல்லவர் அப்படின்றது தான் அசஸ் தி ஸ்கிரீன் கேண்டிடேட்ஸ். புரியுதுங்களா? ஓகே. நம்ம 10 பேரையும் வந்துட்டு அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்காக சப்மிட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவை வந்து ஒரே ஒரு ஆள் தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 3 நபர்களை வந்து இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க கிளையண்ட்டோ இல்லை உங்க மேலதிகாரியோ சொல்லலாம். அப்போ அந்த 10 பேர் உங்ககிட்ட நீங்க கண்டுபிடிச்சிட்டு 3 பேர் நல்லவங்கள அனுப்பணும் இங்க. அதுக்காக தான் நீங்க அசஸ் தி ஸ்கிரீன் கேண்டிடேட்ஸ் பண்றீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, இதுல எதுவும் டவுட் இல்லை. ஸோ அது பண்ணிட்ட பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க. ஓகே, இந்த நம்பர்களை வந்து நம்ம இதுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உங்கள் மேலதிகாரி இன்டர்வியூ வைப்பார். இன்டர்வியூ வைக்கும்போது அவர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி சொல்கிறீங்க. கரெக்டா? இந்த மாதிரி எங்கள் மேலதிகாரி உங்கள்கிட்ட பேச போகிறாருங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் பண்ணுவோம். நீங்கள் மேலதிகாரி பிடிச்சிருந்தா உங்கள் கிளைண்ட் கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை, டவுட் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், மேலதிகாரி என்ன பண்ணுறாரு, அந்த நம்பர்கிட்ட பேசுறாரு. அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெஸ்யூமே சப்மிஷன் டு கிளைண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாரு. அப்போ கிளைண்ட் கிட்டையும் கேண்டிடேட் இன்டர்வியூ கோஆர்டினேஷனும் பண்ணுறாங்க. கிளைண்ட்டுக்கு இன்டர்வியூ பிடிச்சிருந்தா அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த கேண்டிடேட்டை. அதுக்கப்புறமா வந்து அந்த கேண்டிடேட் போய் கிளைண்ட்ல ஜாயின் பண்ண போகிறார். ஓகே. டவுட் இருக்குங்களா? இல்லை சார், எதுவும் இல்லை. சரிங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் தரேன், நான் சொல்லி கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? கம்பெனி பேர் வந்து learnhiring.com, கிளைண்ட் வந்து ஆரக்கிள் கார்பரேஷன். எழுதி வச்சுங்க, மறந்துடுவீங்க. கம்பெனி வந்து learnhiring.com. சரிங்களா? கிளைண்ட் வந்து ஆரக்கிள் கார்பரேஷன். கிளைண்ட் வந்து ஆர்கே கார்பரேஷனா? ஆரக்கிள் ORACLE, ஆரக்கிள் கார்பரேஷன். சரியா? நீங்க வந்து நம்ம 2 பேரும் வந்து learnhiring.comன்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். நான் தான் வந்து உங்களுடைய மேலதிகாரி, மேனேஜர், சீனியர் ரெக்ரூட். சொல்லுங்க சார். ஸோ கிளைண்ட் வந்து ஆரக்கிள் கார்பரேஷன், நம்ம 2 பேரும் வந்துட்டு learnhiring.comல ஒர்க் பண்றோம். நான் உங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் கொடுக்க போறேன். சரிங்களா? நீங்க அந்த நபரை கண்டுபிடிச்சி எங்கிட்ட கொடுக்கணும். அதற்கான அந்த ப்ராசஸை பத்தி உங்களுக்கு வந்து இங்க இருக்கு. இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எல்லாத்தையும் முடியுமா உங்களால? ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து கோஆர்டினேஷன் வித் கேண்டிடேட் வரைக்கும் சொல்ல முடியுமா? ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்னா எந்த வேலைக்குன்னு, எந்த வேலைக்கு நம்ம அவரை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த வேலை சம்பந்தப்பட்ட இதுல வந்து அவரை வந்து நல்லா செக் பண்ணிடணும் தரோவா. இல்ல, தப்பா சொல்லியிருக்கேன். ஜாப், ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது. அது முதல்ல நீங்க சொன்னது தப்புங்க, நல்லா யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க. ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஜாப்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? நான் பேசுறது கரெக்டா கேக்குதுங்களா? சொல்லிருக்கீங்க. அடுத்தது கேக்குது. அடுத்தது அந்த ஜாபை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாபுக்கு உண்டான தகுதியான நபர், அதாவது கேண்டிடேட்டை தேடணும். சரிங்க. கேண்டிடேட் தேடினதுக்கு அப்புறம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து தரவா செக் பண்ணணும். சரிங்க.
அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூக்கு அவரை அனுப்பணும். சரிங்க. இன்டர்வியூ யாருக்கிட்ட? நம்ம மேலதிகாரி கிட்ட அனுப்பணும். சரிங்க. learnering.com மேலதிகாரிக்கு அனுப்புறீங்க. சரிங்க, கரெக்டா சொல்றீங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டிடேட்ல ஒரு இன்னும் 10 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு 4 பேர் இல்ல 3 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்க. அப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் நம்ம வந்து கேண்டிடேட் கிட்ட வந்து நம்ம தொடர்புல இருக்கணும். என்னென்ன மேலதிகாரி நம்மளை செய்ய சொல்றாங்களோ அதை அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். சரிங்க. அதுக்கப்புறம் அவரு நம்ம கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து வந்தாருன்னா அந்த அவரோட ரெஸ்யூமை வந்து கிளையண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். சரிங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் கிளையண்ட் வந்து கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுவாங்க. சரிங்க. கேண்டிடேட் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அவங்களோட எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஃபில் பண்ணாருன்னா கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகாரு. சரிங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த ப்ராசஸ் வந்து கம்பெனி விட்டு கம்பெனிக்கு மாறுபடும். சரிங்களா? சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட மேலதிகாரிகள் வந்து இன்டர்வியூ செய்ய மாட்டாங்க. முழு பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்வேன், தமிழ்மணி, இந்த ரிக்யர்மெண்ட்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவங்க கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால நீங்களே நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி நீங்களே வந்து கிளையண்ட் கிட்ட அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, உங்க மேனேஜர்கிட்ட கிடையாது. ஸோ நீங்க வந்து சப்மிட் பண்ணும்போது கிளையண்ட் கிட்ட, கிளையண்ட் எந்த மாதிரி விவரங்களை வந்து நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி முதல்ல போட்டுக்கணும். நீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பின்னால என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ் கிட்டையும் அந்த விவரங்களை வாங்கிடலாம். டெம்ப்ளேட்னா என்ன? நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அது போன்ற வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், நபரை சார்ந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம ரிக்யர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை, இதில் எதுவும் இல்லை. அதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும். சரியா? ஸோ முதல்ல ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன். கரெக்டுங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் அடுத்த சாப்டர்ல வந்து அடுத்த செஷன்ல வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? சரிங்க. தேங்க்ஸ்.